நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். வந்து ரங்கம்பாளையம், நான் ஈரோடு. ஆமா. விஜய் வந்து ஈரோட்டுக்கு வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து நிறைய கூட்டம் வந்திருக்குது, பயமாவும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, விஜய்க்காக நான் வந்திருக்கேன். கூட்டத்துல எப்படியும் பத்திரமா வீட்டுக்கு போனா சரி. நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணன். விஜய் அண்ணா வந்து இப்ப வந்து யாருமே எலெக்ஷன் ஒழுங்கா நடத்துறது இல்ல, எந்த சலுகையுமே இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு அரிசி பருப்பு வாங்கினா அந்த அரிசி பருப்புலயும் இது பண்றாங்க, ஒரு பஸ் ஏத்துறது இல்ல, எல்லாம் ஃப்ரீங்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல. சரிங்களா, ஒரு ரோடு நல்ல வசதி ரோடு இல்ல, தண்ணி இல்ல, ஒரு பாத்ரூம் நல்லா இல்ல, எல்லாமே ஒரு அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் அவ்வளவுதான், ஒண்ணுமே கேட்டாலும் தரமாட்டிக்கிறாங்க. விஜய் அண்ணா வந்தாருன்னா கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும், மக்களுக்கு வந்து நல்ல சலுகை செய்வாரு. கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க அண்ணன் வந்தா எல்லாமே செய்வாரு அப்படின்னு. ஆமா. அது வந்து சீமான் வந்து செய்யற இப்படி அந்த மரங்கள், அது விவசாயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ விஜய் வரலங்கடி தான் அவருக்கு போட்டோம். இப்ப விஜய் வந்துட்டாரு, அப்புறம் யாருக்கு போடுறது? எங்க அண்ணன் வரும்போது யாருக்கு போடுறது? விஜய் அண்ணனுக்கு தான் போடுவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லார்கிட்டயும் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்து தெரியணும். எல்லார்கிட்டயும் இருக்குது. யாரு மக்களுக்கு எதுவுமே சரியா செய்யறது இல்லைங்கண்ணா. 100% செய்யறது இல்ல. எல்லாமே அதுதான், எல்லா வேலையும் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஆனா சலுகை ஒழுங்கா செய்யறது இல்ல. 5 ரூபா பஸ் தான் எங்களுக்கு கிடைக்காதுங்களா? பஸ் ஏறது சொல்லுங்க நீங்க. சரிங்களா, சலுகைனா பெருசா செய்யணும். ஒரு நன்மைனா ஒரு வீடு கட்டி தரணும், ஒரு பட்டா தரணும், ஒரு ரோடு போட்டு தரணும். மனுஷங்க வந்து என்ன சாப்பாடுக்கு, தண்ணிக்கு, அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டுக்கு ஒரு வீடு, காரு, இது வண்டி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மாற்றணும்ங்கறாரு. ஆமா. அந்த மாதிரி கொடுக்கல. ஆமா. அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 100% கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும், விஜய் அண்ணன் தான் வரணும். விஜய் அண்ணன் ஜெயிச்சுட்டா முருகருக்கு மாலை போட்டுட்டு வரேன்னு வேண்டியிருக்க. கண்டிப்பா வருவாரு, ஜெயிப்பாரு. சந்தை வியாபாரம். ஆமாங்க, மல்லிகை கடை. ஆமாங்க, கோகிலா.